ஆன்லைன் அப்யூஸுங்கிறது ரொம்பவே அண்டர்ரேட்டடான ஒரு விஷயம். நம்ம ஈஸியாக கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு போயிடுவோம். ஈஸியாக ஒருத்தவங்கள வந்து வீடியோ பார்த்து ஜட்ஜ் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் அவங்களோட மென்டாலிட்டி என்ன ஃபேஸ் பண்ணிருக்காங்க, என்ன கோ த்ரூ பண்ணிருக்காங்கங்கிற விஷயம் எதுவுமே நமக்கு தெரியவே தெரியாது. அதனால் ஆன்லைனில் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதை பார்த்துட்டு அந்த பர்சனை வந்து ஜட்ஜ் பண்ணுறத இதோட ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க. ஏன் சொல்கிறேன்னா, ரீசெண்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில் சத்ரபதினு ஒரு ஏரியா, அங்கே வந்து புதுசாக வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனில் என்ன பண்ணியிருக்காங்க, நேம் போர்டு வந்து புதுசாக செட் பண்ணி வச்சுருக்காங்க போல். அங்கே வந்து செட் பண்ணதில் வந்து ஒருத்தர் போய் யூரினேட் பண்ணிட்டாரு. நமக்கு தெரியாது, மேபி அங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷனில் ரெஸ்ட் ரூம்ஸ் இல்லாமல் இருக்கும். ஏன்னா நம்ம இந்தியாவில் தான் ஆப்வியஸ்லி தெரியும் ரெஸ்ட் ரூம்ஸ் எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும்னு. ரயில்வே ஸ்டேஷன் ரெஸ்ட் ரூம் இல்லாமல் இருந்திருக்கும். ப்ராபப்ளி வந்து அவர் அந்த இடத்துல யூரினேட் பண்ணிட்டாரு. அதுக்காக நிறையா பேர் வந்து அவர் வீடியோ போட்டு கலாய்ச்சி இது பண்ணி போட்டு கடைசியில் வந்து அவர் லிட்ரலி இதெல்லாம் தாங்க முடியாமல் ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆகி சூசைட் பண்ணி இறந்தே போயிட்டார். இதுக்கு வந்து இறந்து போயிட்டாரு. இப்போ வந்து அந்த வீடியோவை பார்த்து அவங்கள வந்து அந்த ஆளை கமெண்ட் பண்ணவங்களுக்குலாம் ஹாப்பியாக இருக்குமா என்ன ஏதுன்னு எனக்கு புரியலை. ஏன் அப்படின்னா, ஒருத்தவங்க தப்பு பண்ணாங்கன்னா கரெக்ஷன் இஸ் த சொல்யூஷன். ஹியூமிலியேஷன் பண்ணி அவங்கள வந்து லிட்ரலி ப்ரெஷர் கொடுத்து அவங்கள வந்து சாவடிக்கணுங்கிறதெல்லாம் வந்து ரொம்பவே க்ரூயலான ஒரு விஷயம்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா, இப்படி வந்து கமெண்ட் பண்ணிருக்கிறவனா லைஃப்பில் ஒழுங்காக இருக்கிறவன்லாம் கிடையாது. அவன் எங்கேயோ அடி வாங்கியிருப்பான். அந்த வன்மத்தெல்லாம் கண்டு வந்து இன்னொருத்தன் வீடியோ போட்டானா அவன் மேலே கக்கிட்டு போகிறது, இது ரொம்ப கேவலமான விஷயம். உங்களால் கைண்டாக இருக்க முடியல, சாஃப்டாக இருக்க முடியலன்னா அப்படி இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுற மாதிரி முடியலைன்னா நடிக்கவாத செய்யுங்க கைண்டாக இருக்கிற மாதிரி. ஏன்னா அதுக்கு ரொம்ப செலவாகாது. ஸோ இதோட ஒப்பீனியனுங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க.